ஹலோ கைஸ், அப்போ தொடங்கலாம். திஸ் இஸ் பொகுவே சேனல். விக்னேஷ் சிவன் டைரக்ட் செஞ்சு பிரதீப் ரங்கநாதன், கிருதி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா மற்றும் நடிக்கும் புது தமிழ் திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா த ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர். ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட செகண்ட் பஞ்சுன்ற மாதிரி ஒரு வீடியோ சாங் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ சாங் டைட்டில் டாஸ் பட்டுமா. பட்டுமான்னா நாம் எப்படி கூப்பிடுவோம்? செல்லமே தங்கமே, அப்படி தான் பட்டுமா. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா விக்னேஷ் சிவனோட பொண்டாட்டி இல்லைங்க, முதல்ல அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அந்த பாட்டு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவானுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணானுங்க. எங்கே வீடியோ ரிலீஸ் பண்ணானுங்க? தோ நைட்டு 10 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணானுங்க. தோ பாருங்க வீடியோ சாங்குன்னு. என்னங்க தமிழ் மக்களை, அனி நீ என்ன பண்ணுற? என்ன மச்சா? சரி, நீயா இருந்தா எனக்கு என்ன இருந்தாலும் சந்தோஷம்தான். சரி, நம்ம பட்டுமா பார்க்கலாம்ல. 7 ஸ்கிரீன் ரவுடி பிக்சர்ஸ் அண்ட் அனிருத் மியூசிக்கல். என்னோட இதே உனக்குடா மச்சான். த சென்சேஷனல் பிரதீப் ரங்கநாதன், கிருதி ஷெட்டி, பட்டுமா. நாம முன்னாடி சொன்ன மாதிரி கனெக்டிங் லவ் இஸ் இன்டு 2038. இது அந்த ப்ரோமோல வந்த மாதிரி. ஆக்சுவலி ரெண்டாவது தானே இந்த பாட்டு நான் கேட்கும்போது நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேனே, நேற்று முந்தானி வீடியில் நான் சொன்னதுதான். அனிருத்தோட பாட்டு கேட்க கேட்க பழக பழக அப்படியே பிடிச்சி போயிடும். ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன் என்ன லிரிக்ஸ் பண்ணுவாங்க, நயன்தாரை மனசில் நினைச்சு லிரிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே கவிதையாக கொட்டும். அதான் இதுவும் கொட்டுரு. அண்ட் ஃபைனலி அப்படி ஒரு நல்ல சாங் வந்திருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், முதல்ல கேட்கும் போது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. பட்டுமா பப்பிமா புஜிமா. Actually, he was trying to dance. நல்லா வரும். லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன். ஹம்மிங் சூப்பரா நல்லா இருக்கு. இல்லை கேட்க எடிட்டர் பிரதீப், ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் முத்துராஜ். என்ன பண்றாங்க? ரெமோ வைப். அவன் ஒரு கைப்படாத ரோசா. ஆக்சுவலி இந்த படத்துல பிரதீபும் யோகி பாபும் நல்லா கொஞ்சம் காமெடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிருதியை நல்லா தான் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் கிருதியும் ரொம்ப அழகாக தான் இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அண்ட் பிரதீப் என்ன பண்ணுறான்? பிரதீவோட படத்தில் எல்லாமே புதுசு புதுசாக நடிக்க வராங்க, கிளாமர்ஸாக நடிக்க வராங்க. அண்ட் பாட்டு அனி எப்படி பாடினாலும் நல்லா இருக்கியா? யார் யா நீ? எனக்கு தெரிஞ்சு ரீல்ஸ் கிரியேட்டரா தான் இருப்பான். வீடியோஸும் நல்லா இருக்குல்ல.
கலர்ஃபுல்லாக ஜானரி என் சாமி ஜானரி என் சாமி ஜானரி என் சாமி ஜானரி அதுமா பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நான் உண்மையை தான் சொல்றேன். முதல் தடவை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் ரெண்டாவது வாட்டி நான் கேட்கும்போது ரொம்ப வைப்பாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதுவும் ஒரு ஃபீலாகவே இருக்கு. கேட்கும்போது இன்னும் கேட்க தோணுது. அண்ட் அனியோட வாய்ஸ் மெல்ட் ஆகுது. அண்ட் விக்னேஷோட லிரிக்ஸ் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. அது அப்படியே ஹீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. பபிமா பபிமா பலவா இருக்குது இருக்குது. இங்கே இருக்கும்போது இப்படி பாக்குற இல்லாதப்போ என்ன எல்லாம் இருக்குது படத்துல? லைக் கிட்ட தப்பிக்கவே முடியாது. பிரேக்கப். கைஸ் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்லா வந்திருக்கு பாட்டு. பட்டுமா சாங் நல்லா இருக்கு. அண்ட் லிரிக்ஸு விக்னேஷ் சிவன் சூப்பராக எழுதியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். நயன்தாரையை மனசில் நினச்சி தான் எழுதியிருப்பாங்க. அதான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. அண்ட் அனி ஒரு ரெமோ வைப், சிவகார்த்தியனோட ரெமோ படத்தோட ஒரு வைப், ஒரு ரொமான்டிக் ஃபீல். அப்படியே 2 நாள் முன்னாடி ரெமோவில் ஃப்ளூட் பீஜின் அப்படியே ரிலீஸ் பண்ணி எங்களை ஹைலி கொண்டு போயிட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் ப்ரொடியூசர் நயன்தாரா, அஃப்கோர்ஸ் அவங்க ஏதாச்சும் நல்லா தான் புருஷனோட படம் அவங்க தான் ரெண்டுமே அவங்க காசு தானே அதான் இருக்கு. அண்ட் எஸ்எஸ் லலித்குமாரும் இருக்காங்க பக்கத்தில். ஸோ பாட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் பிரதீப் முதல் படத்தில் லவ் டுடேல என்ன பண்ணாரு? லவ் டுடேல ஃபோனை மாத்திட்டாரு, ஃபோன் ஸ்வாப். ரெண்டாவது படத்தில் டிராகன் என்ன பண்ணாரு? கொஸ்டின் பேப்பர் ஸ்வாப், இல்லை எக்ஸாம் பேப்பரில். அண்ட் மூணாவது படத்தில் காதலியே ஸ்வாப், யூ மீன் ஒய்ஃப் ஸ்வாப்னு சொல்கிறான். நாலாமத்த படத்தில் என்ன தான் ஸ்வாப் பண்ண போகிறான்னு தெரியல கைஸ். ஆனால் ஸ்வாப் பண்ணுறாலும் எல்லாமே 100 கோடியிலன்னு இருக்குது. லவ் டுடே 100 கோடி, டிராகன், டியூட், இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒருவேளை ஒரே வருஷத்தில் 200 கோடி அடிப்பானோ? சொல்ல முடியாது கைஸ். போக போக இந்த படம் நல்லா இருந்துச்சு, என்ன பண்ணுறது. அண்ட் இப்போ சென்சேஷனலாகவும் இருக்காங்க பிரதீப், ஃபேன்ஸும் இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வரானுங்க. ஏன்னா படம் மிக்ஸ்டு வந்தாலும் படம் ஓடுது இல்லை, காசு கிடைக்கிது இல்லை. ஸோ ஹி கிரியேட்ஸ் எமர்ஜிங் ஃபேன்ஸ் இன் தமிழ்நாடு, ஓவர் இந்தியா. ஐ திங்க் தெலுங்குல இப்போ நல்ல ஃபேன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதீப்புக்கு. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் சொல்கிறாங்க ஒரு 2038 ஒரு ஃபியூச்சர் கனெக்ஷன் தான் சொல்கிறாங்க. லவ் சிச்சுவேஷன், ஃப்ளட்டேஷன், ஃப்ளிங்கு, இது இப்படி இது இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இதெல்லாம் இருக்குது. அண்ட் அவங்க சொல்கிறாங்க சாட் டிடெக்டட், அப்படியே ஃப்யூச்சரில் போய் காதலிக்கிறாங்க, ஒரு உண்மையான காதலி கிடைக்கிறாங்க. அப்படி இது ஒரு கான்செப்ட் தான் சொன்னாங்க. அண்ட் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, ரொமான்டிக் காமெடி தான் இருக்கும். அண்ட் ஒரு ஃப்யூச்சரில் அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பஞ்சன் அவர் ரிலீஸ் பண்ண ஒரு கிளிம்ஸ் மாதிரி செட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் படம் நல்லா வரும்னு நம்புகிறேன். விக்னேஷ் சிவனோட ரொம்ப பிடிச்ச படம் நானும் ரவுடி தான். எனக்கு நானும் ரவுடி தான் செம்ம படவங்க. அதில் சேதுபதி, நயன்தாரா பின்னி எடுத்திருப்பாங்க. அண்ட் அனி மியூசிக் சொல்லவே வேண்டாம். தங்கமே பாட்டு தெரியாமல் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்தேன் நானே, வைரமே ஒரு நாள். என்ன பாட்டு மச்சான், உன் வீரல் உன் அப்படி எது பாட்டு. ஆடிய ஆட்டமோடு போகுதே ஓடிய, அப்படியே பாட்டு. கண்ணார கண்ணே நீ கலங்காதடி. அனி
உண்மையிலே இப்போ இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்ஸில் பீக் அப்படின்னா அனிதா. அனியோட படங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அனி எல்லாமே பீக் தான், எல்லாமே ட்ரெண்டிங்கில் வருது, எல்லாமே பாப்புலராக வருது. அப்படின்னா அவர் நல்லா பண்ணுறாரு தானே. ப்ரொடக்ட் நல்லா வருது இல்லை அப்படி என்ன, ஆனால் அவருக்கு ரொம்ப ஹேட்டும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரும் எவ்வளோ நல்லது பண்ணாங்க, ஹேட் இருக்குது. தளபதி விஜய் ஹேட் இருக்குது. ஸோ நல்லது பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட் இருக்கும். மேபி அந்த வரிசையில் நானும் வரணும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஹேட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப நல்லா வாழ தெரியும் இல்லை, അല്ലെങ്കിൽ வாழ முடியும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால என்ன ஹேட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுமா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல பாட்டை கேளுங்க, எங்கள் ரிவ்யூ கேளுங்க, எல்லாமே கேளுங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். நான் திரும்பியும் வரேன். பை பை கைஸ், லவ் யூ.